ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை. அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி. திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள், மனிதனை ஒழுக்கப்படுத்துவது. ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது, இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் துறையினுடைய பணி. அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 117 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தியிருக்கு. சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன், இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேன்னா, வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க, இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில், இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா. இது என் நாடு, இது என் நிலம், என் இறை என் மொழி, அதில் வழிபாடு செய்யணும்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான், இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க. தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்க சொந்தம் புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கிருந்தா சேட்டன்னா கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், மலேசியாவில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகளில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டன் முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறான், என் கோயிலில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யாரு? சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களா? எங்களுக்கு பிச்சை. இந்த போராட்டத்தை திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்? முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சாதானே முன்னெடுக்கிறதே. தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன், நான் திருப்புகளை பாடுவேன், திருமுருகாற்றுப்படை பன்னீர் திருமறை ஓதுவேன், அது ஓதாம போ. மேல கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒலிக்குமா ஒலிக்காத? இதுதான் பேச்சுப்ப. அதான கேள்வி. 76 குண்டத்துல எத்தனையில என் தாய்மொழியில நீ ஓதுவ தானே? கும்பாபிஷேகம் தானே. ஒருத்தன் வந்து போட்ட ஓடுல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்ப பேசுனீங்க? நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டுலயே கும்பாபிஷேகம் தான். திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டுலாம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? அதனால அது அவர் ஏதோ எசமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலையத்துறை இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காருல. அப்படித்தானே? திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து இந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது? எதுக்கு தமிழில் இருக்கணும்? ஒரு பொது மொழியா எல்லாருக்கும் தொடர்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு, அதோட விட வேண்டியதானே. பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுரம் யார் வச்சிருக்கா? எதுக்கு தெலுங்குல விளம்பர பலகை வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? பழனி கோயிலுக்குள்ள மலையாளத்துல நீ அறிவிக்கிற, ஐயப்பன் கோயில எனக்கு தமிழ்ல அறிவிக்கிறியா? அப்புறம் தமிழிலும்ங்கிற ஓநாடா? நான் கஞ்சி யாசகம் கேட்கிறேன், உன்ட்ட பிச்சை கேட்கிறேன்னா?
ஜூன் 22 மதுரையில் வந்து முருகன் மாநாடு பாஜக சார்பாக நடத்துறாங்க. அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுருக்காங்க. அதை எப்படி நான் பாக்குறீங்க? அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டும் விடுங்க. விடுங்க, அதெல்லாம் இருக்கிறது தான். அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்கு, தொட்டு பார்க்குறாங்க. அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க. நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன். எங்கள் முப்பாட்ட முருகன் முகம் வரும், துண்டிச்சா அவன் பேரை என் முகம் வரும். வேற எந்த நீ குன்ன குடிக்க அன்ன காவடி எடு, தலையில்னா தண்ணி விடு, தண்ணி குடி. நீ என்ன காவடி எடுத்தாலும் நான் தான். நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டுப்பாரு. இத்தனை கட்சி இருக்கு, இவ்வளவே இருக்காங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. நான் பனை ஏறி கல் இருக்கிறதுல ஐயோ உயா அப்படின்ற அந்த முருகன் கோயிலில் தமிழில் ஓதணும்னு சொல்கிறேன். அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா தமிழரும் செத்து போயிட்டான். அப்போ ஏணிப்படி வச்சு ஏறிட்டீங்களா? அது ஒரு குறையா சொல்றாங்க. ஏணிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறிட்டு இருக்கேன். ஏணிப்படி நான் ஏறலங்க. ஊரு பூரா அப்படித்தான் கட்டி ஏறுறான். அந்த பகுதியில அப்படிதான் எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கான காணொலிகள். சரி, இப்ப எப்படி ஒரு தடவை இப்படி ஏறுவா? அப்படி இந்த பனையில ஏறன்னு தான் சொன்னேன். அண்ணா அந்த படம் நாங்க தான் வேண்டாம். என் தம்பியை தான் வேணாம் இந்த பனையில ஏறணும். ஏன்னா எல்லாரும் இப்ப கட்டி தான் ஏறாங்க. கேரளாவில் விசை எந்திரங்க. இதெல்லாம் என்ன ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு பனையில இருந்து இன்னொரு பனை தாவிலாம் போன ஏறன்னா இவங்க தான் வேணாம்னா என்ன வேணாம்னா இதில் போங்கண்ணா என்ன. இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தொடர் வண்டியில் போகிறேன், பேருந்தில் போகிறேன், விண்ணூர்தியில் போகிறேன். மதுரைக்கு போனேன்னா இல்லையா? நீ ஏறு, ஒரு முடிவாஞ்சு காட்டு, கொண்டையில் ஏறி காட்டு. வாங்க எவனா ஒருத்தனை ஏறிட்டு சொல்லு பார்ப்போம். தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே இறங்கலாம் தம்பி. அங்கே முடிவாஞ்சு நிற்கணும்ல, அது கொண்டை கட்டாத மரத்தில் ஒரு தடவை நின்று காட்டு. நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு முதல்ல. அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சும்மா தான் பேசிருப்பேன். அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை. இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போறான் போல் இருக்க. என் பார்க்குற வேலை. நீங்கள் திறக்க மாட்ட. நீ கோயிலில் குடமுழுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்ட. இது எத்தனை நாளைக்கு நடந்துடும்? திமுகவே இன்னொரு 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குமா? அப்படிதான் நினைச்சாங்க. என்னை முதல் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா 234 தொகுதியிலையும் போட வந்தல 234 பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தா. இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ துடிச்சுக்கிட்டு இருக்கு. பதையந்துட்டு கிடக்குறீங்க. அதெல்லாம் இல்லை, பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடு மேய்க்க போகிறேன். இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பீங்க என்னைய? இதெல்லாம் ஒரு கொடுமை. உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து, என் தாயின் மாற அறுத்து, ரத்தம் குடிச்சு கல்குவாரி எம்சாண்டுன்னு நொறுக்கி விற்ப. என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது. உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு? ஆவின் பால் விற்ப. அந்த பால் நிறுவனத்தில், ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாம் கவர்மெண்ட் வேலை, அரசு எம்ப்ளாய். அப்படி தானே சொல்கிற? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினான்ல காமராஜ். அதில் வேலை பார்த்தோம்லாம் அரசு பணியா இல்லையா? ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்கலாம் கவர்மெண்ட் வேலையை வச்சுருக்கா? இல்லை MBA MSc படித்தவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா? சரி, நீ பால் விற்கிற, மாடுங்க. ஆவின் பால் விற்கிறதுல அந்த அரசு எங்க? யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல. மாடு இல்லாமல் எப்படா இவ்வளோ பால் வருது? எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற? மாடுங்க. ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. எல்லாரும் IAS ஆயிருங்கடா, எல்லாரும் IPS ஆயிருங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க. டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும், எக் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அது எங்கேருந்து வரும் டாக்டர்? உங்கள் எக்கு மில்க்லாம் எங்கேருந்து வரும்? அது எங்கள் ஆத்தால இப்போ மேய்ச்சாத்தாயா வரும். இது ஒரு ஈன கூட்டம். உலகத்தில் பில்கேட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறான். பில்கேட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது, என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம்? அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது, அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன். பில்கேட்ஸையே கேவலப்படுத்துகிறாங்க. நான் ஏமாத்துறேன். இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி, ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க தம்பி. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு, விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். இதை மூளையில் வச்சுக்கணும். புரியுதா?